ஓம் சாந்தி. 7/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, விதவிதமான யுக்திகளை முன்வைத்து நினைவு யாத்திரையில் இருங்கள். இந்த பழைய உலகத்தை மறந்து தங்களுடைய இனிமையான வீடு மற்றும் புதிய உலகத்தை நினைவு செய்யுங்கள். கேள்வி: எந்த ஒரு செயல் அல்லது முயற்சி இப்போதுதான் நடக்கிறது, முழு கல்பத்திலும் நடப்பதில்லை? பதில்: நினைவு யாத்திரையில் இருந்து ஆத்மாவை தூய்மையாக்குகின்ற முயற்சி முழு உலகத்தையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கும் செயல் முழு கல்பத்திலும் இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே நடக்கிறது. இந்த செயல் ஒவ்வொரு கல்பத்திலும் திரும்பவும் நடக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஆரம்பமும் முடிவும் அற்ற நாடகத்தின் அதிசயமான ரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆகையால் ஆன்மீக குழந்தைகள் ஆத்ம அபிமானி அல்லது ஆன்மீக நிலையில் நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆகி அமர வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் கேட்கிறது என்பதை உறுதியாக நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். சத்கதி மற்றும் துர்கதியினுடைய இந்த சக்கரம் ஒவ்வொருவருடைய புத்தியிலும் இருக்க வேண்டும். இதில் ஞானம் மற்றும் பக்தி அனைத்தும் வந்துவிடுகிறது. ஞானம் மற்றும் பக்தி, சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இரவின் விளையாட்டு எப்படி நடக்கிறது என்பது நடக்கும் போதும் சுற்றும் போதும் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கின்றோம். தந்தைக்கு நினைவிருக்கிறது எனும்போது குழந்தைகளையும் நினைவில் இருக்க முயற்சி செய்ய வைக்கின்றார். இதில் உங்களுடைய பாவ கர்மங்களும் விநாசமாகின்றது. நீங்கள் ராஜ்யத்தையும் அடைகிறீர்கள். இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பழைய கட்டடம் இருக்கிறது, பிறகு புதிய கட்டடம் கட்டுகிறார்கள் என்றால் இப்போது நாம் புதிய கட்டடத்திற்கு செல்வோம் என்ற நிச்சயம் உள்ளுக்குள் இருக்கிறதல்லவா? பிறகு புதிய கட்டடம் கட்டுவதற்கு 1 அல்லது 2 வருடங்கள் பிடிக்கும். புது தில்லியில் அரசாங்க கட்டடங்கள் போன்றவை உருவாகின்றன என்றால் கண்டிப்பாக நாம் மாறி புது தில்லிக்கு செல்வோம் என்று அரசு சொல்லும் அல்லவா? அதுபோல இப்பொழுது இந்த முழு எல்லையற்ற உலகமும் பழையதாகிவிட்டது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்போது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். பாபா அதற்கான யுக்திகளை, வழிமுறைகளை கூறுகின்றார். இப்படிப்பட்ட வழிமுறைகளின் மூலம் புத்தியை நினைவு யாத்திரையில் ஈடுபடுத்த வேண்டும். எந்த வீட்டுக்கு போவதற்காக மனிதர்கள் இன்னும் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு இப்போது நாம் செல்ல வேண்டும். ஆகையால் இனிமையான வீட்டை நினைக்க வேண்டும். இந்த துக்கதாமம் இப்போது அழிய வேண்டும் என்பதும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த பழைய உலகம் பிடிக்கவில்லை. நாம் இப்போது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். பார்ப்பதற்கு சித்திரங்கள் எதுவும் இல்லாமலும் போகலாம். ஆனாலும் கூட இப்போது பழைய உலகத்தினுடைய இறுதி நேரமாகும். நாம் இப்போது புது உலகத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள் எவ்வளவு அதிகமாக உள்ளன. அவற்றோடு ஒப்பிடும்போது உங்களுடையது மிகவும் குறைவாகும். இவை உங்களுடைய ஞான மார்க்கத்தின் சித்திரங்களாகும் மற்றும் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சித்திரங்களாகும். பக்தி முழுவதும் சித்திரங்களை வைத்தே நடக்கிறது. உங்களுடைய சித்திரங்கள் உண்மையானவை. ஆகையால் தவறானது என்ன, சரியானது என்ன என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். பாபாவை ஞானக்கடல் என்று அழைக்கிறோம். உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கிறது. முழு கல்பத்திலும் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம், இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எப்போதும் பாபாவின் நினைவு மற்றும் இந்த ஞானத்தில் இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முழு ஞானத்தையும் கொடுக்கின்றார். எனவே பாபாவினுடைய நினைவும் இருக்கிறது.
நான் உங்களுடைய தந்தை, டீச்சர், சத்குருவாக இருக்கின்றேன் என்று பாபா புரிய வைத்துள்ளார். நீங்கள் இதை மட்டும் புரிய வையுங்கள். நீங்கள் என்னை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், அதாவது பதீத பாவனன் என்றும் விடுவிப்பவர், வழிகாட்டி என்றும் அழைக்கிறீர்கள் அல்லவா? அப்போது எங்கே செல்வதற்கான வழிகாட்டி என்று பாபா கேட்கின்றார். சாந்தி தாமம் என்ற முக்தி தாமம் செல்வதற்கான வழிகாட்டி அவரே ஆவார். பாபா அங்கே முக்தி தாமம் வரை அழைத்து சென்று விட்டுவிடுவார். குழந்தைகளுக்கு படிப்பை கற்றுக் கொடுத்து மலர்களாக ஆக்கி வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டுவிடுவார். பாபாவை தவிர வேறு யாராலும் அழைத்து செல்ல முடியாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இப்போது நமக்காக புதிய உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இந்த துக்கமான பழைய உலகம் அழிந்தே விட்டது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது முற்றிலுமாக விருப்பம் வரக்கூடாது. 2. எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் மாற்றிவிட்டதால் புத்தி எங்கேயும் செல்லவில்லை, அதே போல தந்தையை பின்பற்ற வேண்டும். மனிதர்களை தேவதைகளாக்கும் சேவையை செய்ய வேண்டும். வேசியாலயத்தை சிவாலயமாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பமே மனதில் இருக்க வேண்டும். வரதானம். தேக அபிமானத்தின் ராயலான ரூபத்தை கூட முடித்துவிடக்கூடிய சாட்சி மற்றும் பார்வையாளர் ஆகுக. தேக அபிமானத்தின் ராயலான கௌரவமான ரூபத்தை கூட முடித்துவிடக்கூடிய சாட்சி மற்றும் பார்வையாளர் ஆகுக. விளக்கம். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பது, பேசும்போது துண்டித்து விடுவது, இவையெல்லாம் கூட தேக அபிமானத்தின் ராயலான கௌரவமான ரூபமாகும். இது தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் யார் பேச்சை துண்டித்து விடுகிறாரோ அவருக்கு தேக அபிமானம் வந்துவிடுகிறது. எனவே பார்வையாளராக இருந்து பார்ப்பது என்ற வரதானத்தை நினைவில் கொண்டு நாடகம் என்ற கேடயத்தை பயன்படுத்துங்கள். இதன் மூலம் அல்லது டிராமா என்ற தண்டவாளத்தின் மீது ஒவ்வொரு செயல் மற்றும் சங்கல்பத்தை செய்தபடியே நான் என்ற இந்த தன்மையின் ராயலான ரூபத்தை நீக்கிவிடுங்கள். ஒவ்வொருவரின் வார்த்தைக்கும் மதிப்பு கொடுங்கள், அன்பை கொடுங்கள். அப்பொழுது அவர் எக்காலத்திற்குமே உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குபவராக ஆகிவிடுவார். ஸ்லோகன். பரமாத்ம ஸ்ரீமத் என்ற தண்ணீரின் ஆதாரத்தில் கர்மம் என்ற விதையை சக்திசாலி ஆக்குங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவின் பொருட்டும் மனதின் மூலமாக இயல்பாகவே சுபமான பாவனை மற்றும் நல்விருப்பங்களின் தூய்மையான அதிர்வலைகளை தனக்கும் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்ய வையுங்கள். மனதிலிருந்து ஒவ்வொரு நேரமும் அனைத்து ஆத்மாக்களின் பொருட்டு ஆசிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். மனம் எப்பொழுதும் இதே சேவையில் மும்முரமாக இருக்கட்டும். எப்படி வார்த்தைகளால் செய்யும் சேவையில் நீங்கள் பிஸியாக இருப்பதற்கான அனுபவம் உடையவர் ஆகிவிட்டீர்கள். சேவை கிடைக்கவில்லை என்றால் தங்களை காலியாக இருப்பதாக உணர்கிறீர்கள். அதேபோல ஒவ்வொரு நேரமும் வார்த்தைகளுடன் சேர்ந்து மனதினால் செய்யும் சேவையும் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி.